நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கிற ஆட்சி ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்கிற நிலையில் அது இருக்கக்கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் நிச்சயமா அதை எதிர்த்த போராட்டத்தை, இந்த கொள்கை ரீதியான போராட்டத்தை வரக்கூடிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட இந்த உறுதிமிக்க போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என்பதுதான் உறுதியாக கிடைத்திருக்கிற தகவல். பெரும்பகுதியான கருத்து கணிப்புகள் அப்படிதான் சொல்லியிருக்கு. வித்தியாசமா யாரோ 1-2 பேர் சொல்லலாம், அது என்ன நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக விஜயை பொறுத்தவரையில் இளைஞர்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறது, அவருக்கு வாக்கு பலம் சற்று அதிகமாக கிடைக்கும் என்கிற செய்தி இருப்பது உண்மைதான். ஆனால் அவர் வெற்றி பெறுவது என்பதோ ஆட்சி அமைப்பது என்பதோ அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கிற ஆட்சி ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்கிற நிலையில் அது இருக்கக்கூடாது என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பூதாகாரமான பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் பணி நிரந்தரம் அல்ல, ஒப்பந்த தொழிலாளியை மட்டுமே வைத்து வேலை வாங்குகிற அந்த முறையை கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்ள கூடாது. ஒப்பந்த தொழிலாளியாக அல்லது தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஊழியர்களையும், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளிகள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய அத்துணை லட்சம் இடங்களையும் உடனடியாக திமுக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் நிச்சயமா அதை எதிர்த்த போராட்டத்தை, இந்த கொள்கை ரீதியான போராட்டத்தை வரக்கூடிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட இந்த உறுதிமிக்க போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அவர்கள் வலுப்பெற்றால் நாம் பேசும் அரசியலுக்கு பெரும் தீங்கு விளைந்துவிடும். எதிர்காலத்தில் இந்த அரசியலையே நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் வேறொரு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை. தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது இரட்டை இலக்கத்தில் நமக்கு இடம் வேண்டும் என்று உயர்நிலைக்குழுவிலே நாம் தீர்மானம் போட்டோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தோம். ஆனாலும் நம்மால் இரட்டை இலக்கத்தை எட்ட முடியவில்லை. பேரம் என்கிற பெயரில் இழுபறி நிலையை உருவாக்கவில்லை. கூட்டணியில் ஒரு சங்கடமான சூழலை உருவாக்க நான் விரும்பவில்லை. அது கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு பெரிய ஒரு கூட்டணியிலே இடம்பெறுகிற போது சில இடங்களை மட்டுமே பெறும் நிலை தவிர்க்க முடியாதது. இது ஒரு அரசியல் இயக்கம், சமூக இயக்கம் என்கிற நிலையிலிருந்து ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது.